பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு இருந்து நடத்துவதாக. லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பரிசேயன் வீட்டிலே இயேசு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அங்கே இயேசு விருந்து உண்கையில் அந்த தேசத்திலே பாவி என்று எண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் கண்ணீரால் பாதத்தை நனைத்து தன் தலைமுடியால் அதை துடைத்து அந்த பாதத்தை முத்தமிடுகிறாள். அப்படி முத்தமிடும் போது இயேசுவை விருந்துக்கு அழைத்த அந்த பரிசேயன் அவன் மனதிலே பார்க்கிறான். மனதிலே இப்படி சொல்லுகிறான், இவ பாவியாச்சே, இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இவ யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. இப்படி அவன் மனதிலே எண்ணிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுவார், இவள் செய்த பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். இவ அன்பு கூர்ந்ததுனால மன்னிக்கப்பட்டது என்றல்ல, இவ என்கிட்ட ரொம்ப அன்பு கூர்றா தெரியுமா? ஏன்னா நான் அவள் பாவத்தை மன்னித்ததை அவர் பார்க்கிறாள். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த அன்பும் மன்னிப்பும் இது இணைந்திருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்னை மன்னிக்க காரணம் அவர் என் மேல் வைத்த அன்பு. அவர் என்னை மன்னித்திருக்கிறாரே, மன்னிக்கப்பட்ட என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறதும் அன்புதான். ஹல்லேலூயா. என்னை அவர் மன்னிக்க காரணம் என் மேல் அவர் வைத்த அன்பு. மன்னிப்பை பெற்ற என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறதும் அன்பைதான். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் என்னை மன்னிக்க காரணம் என்ன? என் மேல் அவர் வச்ச அன்பு. அப்படி என்னை நேசித்து என்னை மன்னித்திருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அன்பு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சமா அன்பு கூறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உனக்கு தந்த மன்னிப்பை நீ அப்படி பார்க்கிற. இவ என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூற காரணம் என்ன தெரியுமா? இவளுக்கு நான் கொடுத்த மன்னிப்பை அவ்வளவு பெருசாக பார்க்கிறா, அவ்வளவு பெரிதாக பார்க்கிறார். ஆண்டவர் அவனிடத்தில் அதன் பிறகு சொல்லுவார், பார்த்தீங்களா, நான் உன் வீட்டுக்கு வரும்போது நீ என் கால்களை கழுவ நீ தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ தன் கண்ணீரால் நினைக்கிறான். நீ எனக்கு முத்தமிடவில்லை, இவ்வளோ ஓயாமல் என் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் அல்லவா? மன்னிப்பை பெற்ற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே கற்றுத் தருகிற வார்த்தை, நம்மோடு இடைபடுகிற வார்த்தை இதுதான். அன்பு கூர்ந்தார், மன்னிக்கப்பட்டோம். மன்னிப்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் அன்பு கூற கடன் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் வேற என்னத்தை கேட்டார்? 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலித்தான் அல்லவா? கர்த்தர் கிருபையாய் மன்னித்தாரே. மன்னித்து அவனிடத்தில் வந்து என்ன கேட்டார் தெரியுமா? பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பொன்னையோ பணத்தையோ பொருளையோ இல்லைங்க, அன்பு. அன்பு கூறுங்கள் இயேசுவின் இடத்துல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அன்பு கூர்ந்து எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உம்மிடத்தில் அன்பு கூற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.